என்னடி வசந்தி, இந்த ஆப் ஒரு வாரமா வேலை செய்யாத, உங்களாலலாம் பார்க்கவே முடியல பாத்துக்கோ. ஏக்கோ பொய்யெல்லாம் சொல்லாதக்கா, எங்களெல்லாம் பார்க்கல நீ ஜாலியா இருப்ப, உனக்கு எல்லாம் மிச்சம் தானே. சீ, அப்படியெல்லாம் இல்ல வசந்தி, என்ன போய் சொல்றியே? எப்படிடி என்ன சொல்ல உனக்கு மனசு வந்துச்சு? சரி சரி, அதை வீடு புள்ளிகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் வேற ஓப்பன் ஆகுது, என்ன பண்றதுனே தெரியலடி. புதுசா பேக் வேணும்னு, பாட்டில் வேணும்னு, லஞ்ச் பேக் அது இதுன்னு வாங்கணும்ல, அதான் ஒரே व्यசனமா இருக்குது எனக்கு. ஐயோ, அதை ஏன் புஷ்பாக்க கேக்குற? என் பொண்ணு அதே தான். அவ ஒரு லிஸ்டே எழுதி வச்சுட்டா பாத்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிறத அப்படியே வாங்கி அதை கொடுக்க சொல்றேன். நான் என்னதான் பண்ணுவேன்னு எனக்கே ஒன்னும் புரியல. நீ என்னடி வசந்தி சோகமா இருக்கிற? ஏக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? நானும் 2-3 நாளா இந்த மனுஷங்கிட்ட சொல்லிக்கின்னு தான் இருக்கிறேன். பள்ளிக்கூடம் ஓப்பன் ஆகுது, எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு காதுலே போட்டுக்க மாட்டேங்கக்கா, காதுலே போட்டுக்கல. அதை நினைச்சாதான் व्यசனமா இருக்குது. சரி விடு வசந்தி, அதுக்கெல்லாம் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது. அம்மா பாத்தியா, நம்ம சொல்லிக்கின்னு தான் இருந்தேன், அதுக்குள்ள கும்பலா கிளம்பி வந்துட்டாலோ பாரு. எம்மா, எங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் ஓப்பன் ஆக போகுது, ஞாபகம் இருக்குதா இல்லையா உங்களுக்கு? அதுக்கு நான் என்ன பண்றது? என்னம்மா இப்படி பேசுற? ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுன்னா லஞ்ச் பேக் வாங்கணும், வாட்டர் பாட்டில் வாங்கணும், துணி எடுக்கணும், செப்பல் வாங்கணும், பேக் வாங்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. நல்ல மனப்பாடமா ஒப்பிக்கிறடி, ஒப்பிக்கிற. போன வருஷம் வாங்கினேன் பேக், லஞ்ச் பேக், செப்பல் எல்லாம் நல்லா தானே இருக்குது, அதை இந்த வருஷமும் வச்சு பாத்துக்குங்க. ஏம்மா வாங்கிட்டாமா, இந்த வருஷம் வாங்கினா அடுத்த வருஷம் நாங்க கேட்க மாட்டோம், இதை வச்சே நாங்க அடுத்த வருஷத்துக்கு பாத்துக்கிறோம், இந்த ஒரு டைம் மட்டும் வாங்கி கொடுத்துருங்கம்மா. ஆமாண்டி, பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நீங்க இதே தான் சொல்லுவீங்க, ஆனா வருஷம் வருஷம் வாங்கி கொடுன்னு தான் கேட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படியெல்லாம் கேட்க மாட்டோமா, வாங்கி கொடுங்கம்மா. சரி, என்கிட்ட காசு கிடையாது, ஒரே 1000 ரூபாய் தான் இருக்குது, அதுல என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்க சொல்லிட்டேன் நானு. ஏம்மா 1000 ரூபாய் என்னமா வாங்க முடியும்? எனக்கே பத்தாது, இதுல இவளுக்கு சேர்த்து 2 பேருக்கு வாங்கினா எப்படிமா வாங்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு செருப்பு, செப்பல், வாட்டர் பாட்டில் 1000 ரூபாய்க்குள்ளே நீங்க வாங்கிக்கணும், அதையும் சொல்லிவிட்டேன் நானு. என்ன ஏமாவோ கம்முன்னு கிடக்கா, ஒண்ணுமே கேட்க மாட்டா, ஒண்ணு வேணாம் போலியே. எம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா, எனக்கு புது செப்பல், புது பேக், புது லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்கம்மா. வாங்கி தரேன். எம்மா எனக்கு வாங்கி தாங்கம்மா, எல்லாரும் புதுசா போட்டுன்னு வரும்போது நான் மட்டும் எப்படிமா பழசு எடுத்துன்னு போக முடியும்? எனக்கு வாங்கி கொடுங்கம்மா. சரிப்பா, நான் உனக்கு கண்டிப்பா வாங்கி கொடுக்குறேன், சரியா? சரிம்மா. போக மாட்டி சரோஜா, பத்திர பஸ்ல போனா எல்லாம் வாங்கின்னு வரலாம். போலாம்க்கா, போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். இனி வசந்தி, பத்திர பஸ்ல போனோடனே 12 பஸ்ல திரும்பிடலாம், போய் சீக்கிரமா கிளம்பு. சரிக்கா, கிளம்பி வர, போயிட்டு வந்துடலாம். ஏமா நாங்களும் வரமா? எங்களுக்கு இட்டுக்குன்னு போங்க. நீ ஏன் வர? உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நாங்க வாங்கி வரோம், உங்களுக்கு இட்டுன்னு போய் கடை பூரா வாங்கி கொடுக்க சொல்லுவீங்க, அதெல்லாம் முடியாது, நான் போய் வாங்கி வந்துடுறேன், நீங்க வீட்லயே இருங்க. ஏமா கூட்டிட்டு போங்கம்மா, நாங்க வீட்ல இருந்து என்ன பண்ண போறோம் சொல்லு, அங்க வந்தானே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்களே எடுத்துக்குவோம்ல. புஷ்பாக்கா கூட்டிட்டு போலாம் விடுங்க, அங்க வந்து நம்ம வாங்கி வந்தாலும் பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க, அவங்களே வந்து பிடிச்சதெல்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டோம். ஜாலி ஜாலி, நாமளும் கடைக்கு போறோமே. சரி சரோஜா, அப்படின்னா புளிவெல்லாம் கூட்டுக்கணும், பத்திர பஸ்ல கிளம்பிடுங்க, காலையிலே போய் வந்துடலாம், சரியா? சரிக்கா, சரி சரிடி, 2 பேரும் வந்துருங்க, நான் போய் கிளம்புறேன். சரிடி வசந்தி, நானும் போய் கிளம்புறேன், நீ வந்து கிளம்பு. சத்யா, போன உடனே வாங்குறதுக்கு நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன் நானு. நிறைய யோசிச்சு வச்சுக்கிறியா? அம்மா 1000 ரூபாய்க்குள்ளதான் வாங்கணும்னு சொல்லிச்சு, அது தெரியும்ல? தெரியும். அம்மா என்ன சொல்லிச்சு? பேக், செப்பல், வாட்டர் பாட்டில், லஞ்ச் பேக் இதான் வாங்கி தரேன்னு சொல்லிச்சு. ஆனா பென்னு, பென்சில், ரப்பர், ஷார்ப்னர் இதெல்லாம் யார் வாங்கி தருவாங்க? இப்பயே வாங்கினதான் உண்டு. அப்புறம் வேணும் நம்ம போய் கேட்டேன்னா வாங்கியே தர மாட்டாங்க. அப்ப சொல்ல வேண்டானே, இப்ப சொல்ல வேண்டானு சொல்லிட்டு சாக்கு போக்கெல்லாம் சொல்லின்னு இருப்பாங்க. நீ சொல்றது சரிதாண்டி, நாம போறோம்ல, பார்த்து என்னென்ன வேணுமோ இப்பயே வாங்கிக்கிட்டாதான் அதுக்கப்புறம் வாங்கி கொடு கேட்டாலும் கொடுக்கவே மாட்டாங்க. நானு புதுசா ஜாமெட்ரி பாக்ஸ், ஸ்லேட்டு, அப்புறம் ஸ்லேட்டு குச்சி இதெல்லாம் நான் வாங்குவேன். நீ என்ன சின்ன பிள்ளையா, நீ ஸ்லேட்டு குச்சி எல்லாம் வாங்க போறதுக்கு? கத்திரிக்காய் மண்டை, வாய மூடு, உனக்கு என்ன நான் வாங்கினா? நீ தான் சூரியகாந்தி மண்டையா, வாய மூடுறா. இரு நான் எங்க அம்மா கிட்ட சொல்றேன், நான் ஒன்னும் சூரியகாந்தி மண்டை இல்ல, நீ தான் கத்திரிக்காய் மண்டை. நீ தான் நான் பணம் சூரியகாந்தி மண்டையா? என்னடி மீனு உனக்கு இவ்வளவு கோவம் வருது? பின்ன என்ன சத்தியா கோவம் வராது, எப்ப பார்த்தாலும் கத்திரிக்காய் மண்டைன்னு கூப்பிட்டா அதான் அளவு வச்சு அமிச்சிட்டேன். சரி உங்க பஞ்சாயத்தெல்லாம் இதோட முடிச்சுக்கோங்க, நம்ம கடைக்கு போறல அப்பெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. சரி வாங்க, நம்மளும் போய் கிளம்புவோம். வாங்கம்மா, வாங்க, என்ன வேணும்? என்ன வேணுமா அங்கிள்? எனக்கு ஒரு பிரியாணி, அப்படியே ஒரு மேங்கோ ஜூஸ். எனக்கும் பிரியாணி, அப்படியே எனக்கு ஒரு பிங்கோ லேஸ். ஆமா, அப்படியே உங்க எல்லாருக்கும் ஹோட்டல்ல போட்டு ஒரு சாப்பாட்டை ரெடி பண்ணி கொடுத்துறேன். அட போங்கம்மா, உங்களுக்கு பேக் கடையில என்ன வேணும்னு கேட்டேன். சோனி, வந்த உடனே உன் வேலையை காட்டியா? வாயை முடிக்கணும், சும்மா இருக்க மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா, இந்த பிள்ளைகளுக்கு நாங்க ஸ்கூல் பேக் வாங்குறதுக்கு வந்தோம், உங்ககிட்ட இருக்கிற பேக்கை எடுத்து காமிங்க. அடடே வாங்க பசங்களா, நம்ம கடை தான், உங்க சுத்தி இருக்குது பூரா பேக் தான், உங்களுக்கு எந்த பேக் பிடிச்சிருக்குதோ அந்த பேக் எடுத்து போடுங்க, நான் தரேன். ஆமா, வந்த உடனே என்ன பிடிச்சிருக்கோ எடுத்து போடுன்றது, அதுக்கப்புறம் காசுல 10 ரூபா குறைங்கனாலும் மேலுக்கு கீழக்கும் பாக்குறது. ஏன்னா நீங்களே எடுத்து போட்டுருங்க, பேக் எல்லாம் எடுத்து காமிச்சிங்கன்னா யார் இருக்கு எந்த பேக் பிடிச்சிருக்குதுன்னு அப்படியே எடுத்துக்குவாங்க. ஏமா பாப்பா, இந்த பேக் பாருமா, நல்லா இருக்குதான்னு? இல்ல அங்கிள், இது பிடிக்கல, வேற எடுத்து காமிங்க. சரி, இந்த பேக் பாருங்க, பிங்க் கலர்ல ரோஸ் கலர், நல்லா இருக்கும். ஹை, பிங்க் கலர் பேக், இந்த பேக் எனக்கு வேணும், அந்த பேக் எனக்கு வேணும். ஏப்பா தம்பி, நீ அங்க என்ன பண்ற? அங்கிள் ஒண்ணு இல்ல, இந்த பேக் ரொம்ப நல்லா இருக்குது, அதான் இந்த பேக் கொஞ்சம் பார்க்க வந்தேன். அட நீ பார்த்தது போதும்பா, கொஞ்சம் கீழே இறங்குப்பா, கீழே எங்கன்னா விழுந்து உடைக்க போகுது, அது டிராவல் பேக், நீ எடுத்து போற பேக் இங்க இருக்குது, இங்க வா. டேடே கமலேஷ், அங்கேயே ஏறி நிக்கிற? கீழே இறங்க, வந்த இடத்த கையும் கால வச்சுக்கணும், சும்மா இருக்கிறது இல்ல, கீழே இறங்க. இல்ல இருமா, இறங்கி நிக்கிறேன். கத்திரிக்காய் நவுந்து நில்லு. என்ன கத்திரிக்கான்னு சொல்லாத, நீ தான் சூரியகாந்தி மண்டியா, நீ அப்படி போய் நில்லுடா. 2 பேரும் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? இங்க வந்து ஒருத்தவங்க நில்லுங்க, அங்க ஒருத்தவங்க நில்லுங்க. மீனும் இந்த பக்கம் திரும்பி நில்லு. போடா அழுமுச்சி, போடி கத்திரிக்காய் மண்டை. சரி, இந்த பேக் யாருக்கு வேணும், யாருக்கு பிடிச்சிருக்குதுன்னு பாருங்க. அங்கிள், இந்த பேக் எனக்கு
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதையே கொடுத்துருங்க, நான் இதே எடுத்துக்கிறேன். என்ன சோனி, என்ன சத்யா, பேக் எடுத்துட்டீங்களா? அம்மா எங்களுக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிக்குதுமா, நாங்க இதையே எடுத்துக்கிறோம். என்ன சத்யா, நீ பேக் எடுத்துட்டியா? அம்மா எனக்கு இந்த ஹேண்ட் பேக் ரொம்ப பிடிச்சிக்குதுமா, நான் இதை எடுத்துக்கிறேமா. சத்யா கோவத்தை கிளறாதடி, நம்ம எடுக்க வந்தது ஸ்கூல் பேக். இது எதுக்கு உங்க அப்பா என்ன காசா கொடுத்து வச்சிருக்கான்? ஒழுங்கு மரியாதை பேக் எடுக்கிறதா எடு, இல்லைன்னா உனக்கு பேக் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வா வீட்டுக்கு போலாம். சரி, நான் இந்த பேக்கே எடுத்துக்கிறேன், எனக்கு இதையே வாங்கி கொடுங்க. இவளங்க இட்டுக்கு நம்ம வந்து எங்கன்னா வீட்லயே விட்டு வந்திருக்கலாம். ச்சே, என்ன மீனு, இந்த பேக் உனக்கு ஓகேவா, பிடிச்சிருக்கா? அப்புறம் எதுவும் சொல்லக்கூடாது. இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுமா, நான் இந்த பேக்கே எடுத்துக்கிறேன். ஏன்னா கடைக்காரனே, இந்த பேக் ரெண்டும் எம்புட்டு ஆகும், சீக்கிரம் சொல்லுங்க. ஏமா இந்த 2 பேக்கு சேர்த்து 1500 ஆகுதுமா? 1500. என்ன 1500? இந்த பேக் ரெண்டு 1500 ரூபாயா? எங்கன்னா 150 கம்மி பண்ணி கொடுங்க. கட்டன் ரேட்டா சொன்னா நாங்க எப்படிதான் வாங்க முடியும் சொல்லுங்க. இங்க பாருமா, நான் ஏற்கனவே குறைச்சுதான் கொடுத்துருக்கேன். இன்னும் குறைச்சு கொடுக்கணும்னா நான் என்ன பண்றது? எனக்கு கட்டுப்படி ஆகணும் இல்ல, அந்த தானே பார்த்து கொடுப்பாங்க. வேணும்னா கம்மி பண்றேன், 1200 ரூபாய், 300 ரூபாய் கம்மி பண்ணிட்டேன். இதுக்கு அப்புறமா 1 ரூபாய் நான் கம்மி பண்ண மாட்டேன். இதுதான் லாஸ்ட் பிரைஸ் சொல்லிடுறேன் நான். எடுத்தாந்தே 1000 ரூபாய் தான், இதுல 1200 புடிங்க காய்ச்ச. எம்மா என்னடி, அதான் வாங்கி கொடுத்துட்டுல, உன்ன என்ன அம்மா? எம்மா ஸ்கூல் பேக் தான் வாங்கிக்கிறேன், லஞ்ச் பேக் வாங்கவே இல்ல. லஞ்ச் பேக் இல்ல, கிஞ்சி பேக் இல்ல, இதுக்கே 1200 ரூபாய் புடிங்கணும். உன்ன லஞ்ச் பேக் எல்லாம் நான் எங்க போறது? இந்த நகை எடுக்க போகும்போது நகை கடையில 2 பேக் கொடுத்தாங்கல்ல லஞ்ச் பேக், நான் அதே எடுத்து போங்க. இந்த வருஷத்துக்கு அதை தனிக்கு வச்சு பாத்துக்கணும். சீ, வாங்கிட்டு போய் கேட்ட மாதிரி இதுக்கு நாங்க வீட்லயே கடந்திருக்கலாம். சே, சோனி அம்மா மோசம் பண்ணிட்டாடி. வாங்கி கொடுப்பாங்கன்னு கூட வந்தாங்கன்னா ஒண்ணுமே வாங்கி தர மாட்டாங்க. ஆமாண்டி, ரொம்ப மோசம்டி. சி, ஏன்னா இந்த ப்ளூ கலர் பேக் எம்புட்டாச்சு? ஏமா இந்த ப்ளூ கலர் பேக் 1000 ரூபாய்மா. என்ன 1000 ரூபாயா? அவங்க 2 பேக் கேட்டாங்க, அதுவே 1200 ரூபான்னு கொடுத்துருக்கேன். நான் ஒரே பேக் தான் எடுத்துக்கிறேன், அது என்னமோ 1000 ரூபான்னு சொல்றீங்க. ஏமா அவங்க எடுத்தது நீ எடுத்த பேக்கோட குவாலிட்டி கம்மி, அதான் கம்மியா இருக்கு. ஒன்று குவாலிட்டி அதிகம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அதான் 1000 ரூபான்னு கொடுக்குறோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பேக்கை 500 ரூபாய்க்கு தாங்க. ஏமா 500 ரூபாய்க்கெல்லாம் வராதுமா. 500 ரூபாய்க்கு வேணா அது இது பாரு, அந்த சின்ன ஹேண்ட் பேக் அதை எடுத்து போ, அது வேணா 500 ரூபாய்க்கு வரும். ஆமா, கடைக்கு வரும்போது வாங்க வாங்க நம்ம கடை தான் எடுத்துங்கன்றது. இந்த மாதிரி பேரம் போசும்போது தான் ஒரு 10 ரூபாய் கம்மி பண்ண மாட்டீங்க. டேய், இந்த ப்ளூ கலர் பேக் உனக்கு வேணுமாடா? அம்மா எனக்கு இந்த ப்ளூ கலர் பேக் அங்க இருக்குது டிராவல் பேக், அந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குதுமா, அது வாங்கி கொடுமா. உன்னை கேட்டது கேட்காமலே இருந்திருக்கலாம். அந்த பேக் வாங்கி போய் நீ என்ன பண்ண போற? தம்பி அது விலை 5000 ரூபாய். நாங்க பிடிக்க காசு. ஏமா என்னமா நீ 700 ரூபாய் கொடுத்துக்கிற, பேக் விலை 1000 ரூபாய். வச்சுக்கோங்க, இந்த பேக்குக்கு இதுவே அதிகம் தான். அடே என்னமா நீங்க முதலுக்கே மோசம் பண்ணிடுங்க போல இருக்கே. சரி, எல்லாரும் காசு கொடுத்து முடிச்சிட்டீங்களா? வாங்க போவோம், இன்னும் நிறைய கடை போக வேண்டியது இருக்கு. என்ன எத்தனை கடைக்கு போனாலும் என்கிட்ட காசு கிடையாது, வெறும் செப்பல் மட்டும் தான் வாங்கி தருவேன். இதுக்கு மேல ஒன்னும் கேட்க கூடாது சொல்லிட்டேன், இல்லைன்னா மட்டும் வாங்கி கொடுத்துருவீங்க. வாங்கம்மா வாங்க. இங்க டிசைனா வெரைட்டியா நிறைய செப்பல் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச செப்பலை எடுத்து கொடுங்க. ஏன்னா இந்த பள்ளிக்கூட பசங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போட்டு வர மாதிரி செப்பல் இருக்குதுங்களா உங்ககிட்ட? எல்லா வெரைட்டின செப்பலும் நம்ம கடையில இருக்குதுமா. பள்ளிக்கூடத்துக்கு நீங்க போட்டு போகலாம், காலேஜுக்கு நீங்க போட்டு போகலாம், வீட்டுக்கு நீங்க போட்டு இருக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி செப்பல் வேணுமோ சுத்திரி பாருங்க அடுக்கி வச்சிருக்க. உங்களுக்கு எந்த செப்பல் பிடிக்குதோ எடுத்து கொடுங்க. பசங்களா கேட்டுக்கிறீங்களா? யார் யாருக்கு எந்தெந்த செப்பல் பிடிச்சிக்குதுன்னு எடுத்துட்டு வாங்க. அங்கிள், எனக்கு ஹீல்ஸ் டைப்ல செப்பல் வேணும், உங்க கடையில இருக்குதுங்களா? எதுக்கு சத்யா உனக்கு ஹீல்ஸ் வச்ச செப்பல்? நார்மலா செப்பல் வாங்கி போட்டா நடக்க முடியாதா? ஏமா ஹீல்ஸ் செப்பல் எல்லாம் இருக்குது, ஆனா அது கொஞ்சம் விலை கூடுதலா இருக்கும், பரவாயில்லையா? ஹீல்ஸ் செப்பலெல்லாம் எங்களுக்கு வேணாம், ஸ்கூலுக்கு போற மாதிரி நார்மல் செப்பலா இருந்தா கொடுங்க, அதுவே போதும். என்னம்மா இது கூட நீ வாங்கி கொடுக்க மாட்டியாச்சே? சத்யா, நீ வாங்கி மூடு. என்ன வாங்கி தருவேன்னு எனக்கு தெரியும். அங்க என்ன சொன்ன, 1000 ரூபாய்க்குள்ளதான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொன்னேன். இப்பவே 1200 ரூபாய் ஆயிடுச்சு பேக்கு. உன்னை இங்க செப்பலுக்கு எவ்வளவு தர ஆகுமோ தெரியல. நான் என்ன வாங்கி தரனோ அதை தான் நீ போட்டுக்கணும். ஆமா, அதுக்கு நான் என்ன வீட்லயே கடந்துக்கலாம். எதுக்குதான் வந்தேன்னு தெரியல. அங்கிள், உங்க கடையில ஸ்லிப்பர்ல பபிள்ஸ் வச்ச மாதிரி இருக்கா? என்ன சொன்னி, உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? ஸ்கூலுக்கு எப்படி போட்டு போகணுமோ அப்படி எடுங்க செப்பல். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது சொல்லிட்டேன். சீ போமா, நான் எதுக்கு தான் வந்தனே தெரியல. நீ இதே மாதிரி தான் எல்லா கடையிலும் சொல்லிக்கின்னு வர. வாசத்தியா, நான் போய் செப்பல் பார்க்கலாம். எப்படா காலெல்லாம் ஒரே நோக்கடா நோவுது. ஒரு இடம் பார்த்து உட்காரணும். கடைக்காரனே, இந்த செப்பலே எவ்வளவு? இந்த செப்பல் வந்துட்டு 600 ரூபா வருமா? என்னென்ன நீங்க ஒரு செருப்போட விலை எவ்வளவுன்னு கேட்டா என்னமா 600 ரூபாய் தங்க வைக்கிற விலைக்கு சொல்றீங்க? நம்ம கடையில குவாலிட்டி அதிகம், அதான் இவ்வளவு விலை. நீ எங்க போய் எடுத்தாலும் இந்த மாதிரி செப்பலை வாங்கவே முடியாது. அதே மாதிரி 2 வருஷத்துக்கு செப்பல் எதுவுமே ஆகாது. தண்ணிலையும் போடலாம், வெயிலையும் போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒன்னும் ஆகாதா? 600 ரூபாய் கொடுத்து ஏன் செருப்பு வாங்குவா சொல்லு? ஏமா 2 வருஷத்துக்கு எங்க கடை செப்பல நாங்க கேரண்டி கொடுக்குறேன். இதுவே ரோட் கடையில எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு கூட கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. கேரண்டியா போலாத கேரண்டி. இந்த செப்பல் 200 ரூபாய் கூட ஒர்த் இல்ல, இது 600 ரூபாயா? போக, எனக்கு செப்பல் வேணாம், ஒண்ணு வேணாம். நான் வேற எங்கன்னா கடையில போய் வாங்கிக்கிறேன். கடைக்காரே, 2 வருஷத்துக்கு செப்பல் ஒன்னும் ஆகாது இல்ல? ஏமா எங்க கடை செப்பல் ஒண்ணுமே ஆகாது, அதான் சொல்றேன்ல. அப்படி எதனா ஆச்சுன்னா நீங்க எங்கிட்ட எடுத்தாந்து கொடுத்துருங்க, நான் வேற மாத்தி தரேன். சோனி, இந்த செப்பல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் இதையே எடுத்துக்கிறேன். ஆமா சத்யா, நல்லா தான் இருக்குது இந்த செப்பல். டீனோ, நீயே இங்க நிக்கிற? இது லேடிஸ் செக்ஷன், பாய்ஸ் செக்ஷன்லாம் அங்க இருக்குது பாரு, ஃபுல்லா ஷூஸ் எல்லாம். அங்க போய் எடு. எனக்கு தெரியும், ஆனா இந்த செப்பல் எல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது, அதான் சும்மா பாத்துட்டு நின்னு இருக்கேன். சரி போ, ஷூஸ் எல்லாம் அங்க இருக்குது பாரு. சத்யா, எனக்கு இதே மாதிரி ஒரு செப்பல் எடுத்துரு, நானே இதையே எடுத்துக்கிறேன். என்ன டீனு, செப்பல் செலக்ட் பண்ணிட்டியா? எனக்கு இந்த செப்பல் ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் இதையே எடுத்துக்கிறேன். சரி வாங்க, இப்ப காசெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். வீட்டுக்கா? என்ன வீட்டுக்கா? இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? சீக்கிரம் காசெல்லாம் கொடுத்துட்டு வாங்க போவோம். ஏம்மா, அப்போ வாட்டர் பாட்டில் வாங்கி தரேன்னு சொன்னி, அது இன்னும் வாங்கவே இல்ல. வாட்டர் பாட்டில் இதுக்கே 2000 ரூபாய் கிழிஞ்சிருச்சு. இன்னும் வாட்டர் பாட்டில் வாங்கினா நான் எங்க இருந்து போறது? எதனா ஜூஸ் பாட்டில் குடிச்சு போட்டு வீட்டுல கிடக்கும், அதை எடுத்துன்னு போங்க.